பந்தமானவை அறுத்து பவுதிகம் உழலும் எல்லை சந்தியாது ஒளியாது இங்கு இத்தன்மையும் போல் வினையும் சாரும் அந்தம் ஆதிகளில்லாத அஞ்செழுத்து அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரை வாதியா வேதியாவே. பந்தமானவை அறுத்து பவுதிகம் உழலும் எல்லை சந்தியாது ஒளியாது. மூன்று மல பந்தங்கள், மூன்று மல பந்தங்கள். அந்த பந்தமானவை என்பது மலபந்தம். மல பந்தங்களை என்ன செய்யுங்க அறுத்து. எதனால் அறுத்து? தீக்கையினாலே அறுத்து. குருநாதன் நமக்கு மானுட சட்டை தாங்கி எல்லாம் வல்ல கண்ணுதல் பெருமானே குருநாதனாக எழுந்தருளி நமக்கு என்ன செய்யறாரு? மல சம்பந்தத்தை நீக்கிறார். மல சம்பந்தத்தை நீக்கி அறுத்து பவுதிகம் உழலும் எல்லை. பவுதிகம் பவுதிகம்னா உடம்பு. உடம்பு இருக்கிற வரைக்கும். இப்ப குருநாதன் வந்து தீக்க செஞ்சாச்சு. செஞ்ச உடனே தீக்க வாங்கின உடனே எங்க கைலாயம் பரகதி அப்படின்னு சொல்லியிருந்தா எத்தனை பேர் வண்டியில ஏறி இருப்பீங்க? 55 பேத்துல யாராவது ஏறி இருப்பீங்களா? சந்தேகம்தான் இல்லையா? அது போகத்தான் முடியுமாமா, வர முடியாதாமா அப்படின்னு என்ன ஆகுறது? அப்படியெல்லாம் கொடுத்துட மாட்டாரு. கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு. கேட்டாலும் கொடுக்க மாட்டார். ஏன்? அதற்கு அதிதீவிர பக்கம் வேணும். அதிதீவிர பக்கம். அந்த தீக்கைக்கு சத்தியோ நிர்வாண தீக்கை அப்படின்னு பேரு. சத்தியோ நிர்வாண தீக்கை. தீக்கை கொடுத்த உடனே அந்த நிமிஷமே மொத்த வினையும் கெட்டு அவர் சீவன் முத்தராயி அப்படியே சோதியில கலந்துருவார். பெற்றான் சாம்பனுக்கு கொடுத்தது போல. பெற்றான் சாம்பனுக்கு அதுக்கு என்ன பேருங்க? சத்தியோ நிர்வாண தீக்கை அப்படின்னு பேரு. இன்னொரு தீக்கைக்கு என்ன பேரு? அசத்தியோ நிர்வாண தீக்கை. நிர்வாண தீக்கையில இப்ப நீங்க வாங்கினதெல்லாம் சமயம் விசேடம். அதன் பிறகு 3வது தீக்கையில தான் இதெல்லாம் சொல்லப்படுது. அசத்தியோ நிர்வாண தீக்கை என்பது தீக்கை பெற்ற பிறகு இருந்து சாதனை எல்லாம் பண்ணி உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த பிறவிய அனுபவிச்சு பெருமான் திருவடிக்கு போவாங்க. அப்போ அதாங்க சொல்ற பௌதிகம் உழலும் எல்லை. பந்தமானவை அறுத்து பௌதிகம் உழலும் எல்லை என்னாகும்? சந்தியாது ஒளியாது. பிராதத்த வினை கழியாது. பிராதத்த வினை கழியாது. சஞ்சித வினை எதுல அழிஞ்சிரும்? தீக்கையில அழிஞ்சிரும். அதன் பிறகு பிராதத்த வினை எது வரைக்கும் இருக்கும்? உடம்பு இருக்கிற வரைக்கும். உடம்பு இருக்கிற வரைக்கும் அது என்ன? அது ஒளியாது, இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு கழிச்சுட்டே இருப்பாங்க. எனவே உடல் இருக்கிற வரைக்கும் வினையின் தாக்குதல் இருக்கும். வினையின் தாக்குதல் இருக்கும். இங்கு இத்தன்மை போல். இங்கு இத்தன்மை போல். இங்கு என்பதற்கு இங்குழி போலன்னு பொருள். இங்கு என்பதற்கு இங்க இந்த இடம் கிடையாது. இங்குழி. இங்குழின்னு என்னது? பெருங்காயம். பெருங்காயம். பெருங்காயத்துல என்ன இருக்கு? ஒரு டப்பா இருக்கு. டப்பால இருந்து பெருங்காயத்தை எடுத்தாலும் என்ன இருக்கும்? வாசனை இருக்கும். மழை வாசனை இருக்கும். தீக்கைக்கு முன்னாடி என்ன இருக்கும்? மழை இருக்கும். தீக்கைக்கு பிறகு என்ன இருக்கும்? மழை வாசனை இருக்கும். மழை வாசனை. மழை இருந்தா என்ன பிரச்சனை? மழை வாசனை இருந்தா என்ன பிரச்சனை? ஊமையை சொன்னா புரிஞ்சிடும். ஊமை என்னது? இங்குலினா பெருங்காய டப்பா நிறைய பெருங்காயம் இருக்கு. பெருங்காய டப்பா நிறையா பெருங்காயம் இருக்கு. அப்புறம் அது தீந்துருச்சு. இப்ப வெறும் டப்பா தான் இருக்கு. ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? பொருள் இருந்தா சமையலுக்கு ஆகும். பொருள் இல்லைன்னா சமைக்க முடியாது. ஆனா டப்பால வாசனை இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அதுபோல தீக்கைக்கு முன்னாடி இருக்கிற மலம் பிறவிக்கு காரணமாகும். தீக்கைக்கு பிறகு இருக்கிற மலம் அடுத்த பிறவிக்கு காரணம் ஆகாது. சமையலுக்கு உதவாது. ஆனா என்ன இருக்கும்? அது அந்த அளவுல டிஸ்டர்ப் பண்ணும். என்ன டிஸ்டர்பன்ஸ்? வாசனை அளவுல அது என்ன செய்யும்? தொந்தரவு பண்ணும். ஆனா அது என்னதுக்கு ஆகாது? அடுத்த பிறவிக்கு காரணமாகிற அளவுக்கு வலிமையா இருக்காது.
மல வாசனை என்ன செய்யாது, அடுத்த பிறவிக்கு காரணமாக இருக்காது. ஆனா இந்த பிறவியில என்ன செய்யும், தொந்தரவு பண்ணும். ஏன்னா அந்த டப்பால வாசம் இருக்கா இல்லையா, அப்ப அதுல ஒரு பொருளை போட்டு வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னு என்ன இருக்கும், அந்த பெருங்காய வாசம் வரும். அது மாதிரி அந்த வாசனை அளவுல இருக்கும். அது போல இங்குழி தன்மை போல, இங்குழி தன்மை போல, பெருங்காயத்தின் தன்மை போல வினையும் சாரும், வினையும் சாரும். அதாவது ஆகாமிய கண்மமும் என்ன என்ன ஆகும், அங்கு ஏறாது. வினை சாரும் என்பது என்னதுங்க, ஏறாது. எப்படி, ஏகனாகி இறைவனி நிற்பாங்க, அதனால வினை அவர்களுக்கு புதிதாக ஏறாது. ஆனா அந்த டப்பால இருக்கிற வாசனை மாதிரி இவங்க சாதனை அது என்ன செஞ்சிட்டு இருக்கோம், இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா புரியலையா, சாதனையை இடைஞ்சல் பண்ணும். புரியுதா இல்லைங்களா, என்ன இருக்கு, ஆகாமிய வினை புதுசா ஏறாது. ஆனா இவங்களுக்கு அந்த ஏகனாகி இறைவனி நிற்கணுமா இல்லையா, அது நிற்பதற்கு அது என்ன செஞ்சுட்டு இருக்கோம், டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அது முழுமையா நிக்க முடியாது. அந்த தனக்குள்ள என்ன வரும், இந்த செருக்கு அப்பப்ப அப்பப்ப வந்து தலையை காட்டிக்கிட்டே இருக்கும். அப்பப்ப இதெல்லாம் யாருக்கு, யாருக்குங்க, நமக்கு இல்ல. நம்மளாம் டப்பா நிறைய சரக்கு வச்சிருக்கிறாளே. புரியுதா, உடனே நம்மள நினைச்சு கூடாது. நமக்கு சீவன் முத்தர்களுக்கு இது சீவன் முத்தருக்குரிய நிலை. நம்மளாம் டப்பா நிறைய பெருங்காயம் வச்சிருக்கிறாளே, எவ்வளவு வேணாலும் எடுத்து போட்டு சமையல் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். நமக்கு வருமா வராதான்னு கேள்வி எல்லாம் இல்லை. புரியுதா இல்லைங்களா, இது சீவன் முத்தர்களுக்குரியது. அவர்களுக்கு சஞ்சித வினை தீக்கையில கழியும். ஆகாமி வினை என்பது என்ன ஆகும், புதிதாக அடுத்த பிறவிக்கு தோன்ற அளவுக்கு ஆகாமி வினை வராது. ஆகாமி வினை வராது. ஆனா என்ன செய்யும், இந்த பிராதத்தை வினை இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிராத வினை என்ன செய்யும், இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும். எனவே வினையும் சாரும். அப்ப என்ன செய்யறது ஐயா, பிராதத்தை வினை தான். உடம்பு இருக்கிற வரைக்கும் பிராதத்தை வினை இருக்கும். இப்ப நீங்க இந்த அம்மா கேட்டாங்கல்ல இல்லையா, உடம்புல ஒரு இடைஞ்சல் வருது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா என்ன செய்யும், உடம்புல எந்த தொந்தரவும் இல்லை, பூசை நல்லா பண்ணலாம். பண்ணலாமா இல்லையா, நம்ம இல்ல சீவன் முத்தர்கள். உடம்புல ஒரு இடைஞ்சல் வருது, அப்ப பூசை அப்படி பண்ண முடியுமா, அது என்ன செய்யும், அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொந்தரவு பண்ணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொந்தரவு. அவங்க என்ன செய்வாங்க, அதை தாண்டி அந்த பூசையை செய்வாங்க. வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகலல் விடுவேன் அல்லேன், தும்மலோடு அருந்துயர் தோன்றிடனும் அம்மலர் அடியலால் அரற்றாதேன். அப்படின்னு என்ன அர்த்தம், வரும் ஏன், தும்மல் வரும், இருமல் வரும், வாழ்வு வரும், சாவு வரும், எல்லாம் தான் வரும். வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உன் திருவடியை மறக்கவே மாட்டேன் சொல்றாங்களா இல்லையா. அப்போ அதெல்லாம் என்னவா இருக்கும், வராம இருந்தா சௌரியம், வந்துருச்சு அது பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு. அப்போ அது இடைஞ்சலா இல்லையா, கொஞ்சமாவது அது வந்து என்ன செய்யும், கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணும். அதுக்கு காரணம் உடம்புன்னு இருந்தா பிராதத்தை வேணா இருக்கும், பிராதத்தை வேணா இருக்கும். நம்ம அதுவாவே நிற்போம். புரியுதா இல்லைங்களா, காய்ச்ச வர மாதிரி இருந்ததுங்களா பூசை பண்ணலம்போ, காய்ச்ச வர வேண்டாம், காய்ச்ச வர மாதிரி இருந்ததுங்களா பூசை பண்ணலங்க. இன்னும் வரல, வரதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்வோம், ஒரு மாதிரி இருமலா இருந்தது, தும்மலா இருந்தது, காய்ச்ச வர மாதிரி கணுன்னு இருந்துச்சு, பூசை பண்ணலைங்க இன்னைக்கு. நமக்கு என்னது, ஏதோ ஒரு காரணம் வேணும் பூசை பண்ணாம இருக்கிறது. அவங்களுக்கு என்ன வந்தாலும் பூசையை பண்ணுவாங்க, பூசைய பண்ணுவாங்க. எனவே அப்போ அவர்கள் என்ன செய்யலாம், இந்த பிராரத்த வினை உடல் ஊழாய் கழிகிற நிலையில அதனால் வருகிற இடர்பாடை நீக்குவதற்கு அவங்க என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்கன்னா, அந்தம் ஆதிகள் இல்லாத அஞ்செழுத்து வந்தவாறு உரை செய்வாரை வாதியா வேதியாவே. அந்தமும் ஆதியும் இல்லாத அஞ்செழுத்தினர். அஞ்செழுத்துக்கு அந்தமும் ஆதியும் இல்லை. காரணம் அதுல இருக்கிற 5 பொருள், அதுக்கு அந்தமும் கிடையாது ஆதியும் கிடையாது. நகரம், மகரம், சிகரம், வகரம், யகரம் இல்லைங்களா. திரோதான சக்தி, ஆணவமலம், சிவம், திருவருள், உயிர், இந்த 5 பொருள் அதுல இருக்கு. 5க்கு என்ன கிடையாது, அந்தமும் கிடையாது
ஆதியும் கிடையாது. எனவே அந்தம் ஆதிகள் இல்லாத அஞ்செழுத்து. அஞ்செழுத்து அருளினாலே வந்தவாறு. அந்த அஞ்செழுத்து நமக்கு எப்படி வரும்? அருளினாலே வரும். அருள் என்பது இங்க என்னது? குருவருள். குருநாதன் நமக்கு கொடுத்த உபதேசம். குருநாதன் நமக்கு கொடுத்த உபதேசம். அந்த உபதேசம் நமக்கு வந்தவாறு. என்ன வந்தவாறு? உங்களுக்கு நகாரத்தை முன்னிறுத்தி சொல்லி இருந்தா அதுதான் உபதேசம். சிகாரத்தை முன்னிறுத்தி சொல்லி இருந்தா அதுதான் உபதேசம். அப்புறம் நகர மகரங்களை நீக்கி சொன்னா அதுதான் உபதேசம். 3 உபதேசம். நிற்கிற நிலை 5, உபதேசம் 3. இதை நம்ம பலமுறை சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் இந்த இடம் நோக்கி மீண்டும் சொல்லுவோம். சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், அதிசூக்கும காரண பஞ்சாக்கரம். இது மகா காரண பஞ்சாக்கரம்னு சொல்லுவாங்க. மகா காரண பஞ்சாக்கரம், அதிசூக்கும காரண பஞ்சாக்கரம் என்று சொல்லுவாங்க. இந்தவாறு 5 எழுத்து நமக்கு வந்தவாறு. 5 எழுத்து வந்தவாறு. அருளினாலே வந்தவாறு என்ன செய்வாங்க? உரை செய்வாரை. உரை செய்வாரை. 5 எழுத்து அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரை. வாதியா பேதியா. வாதியா பேதியா. வாதியான என்ன? பேதியான என்ன? வாதியா வினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்து அடையாவே. ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு. வாதியா. வாதியான என்னது? வரும் வினைக்கு தக்கவாறு பல துன்பங்கள் நமக்கு வரும். ஆனா நம்ம அறிவை அது தாக்காது. வாதியாதுன்னு என்னது? வரும். ஆனா நம்ம என்ன செய்யாது? தாக்காது. வரவே வராதுன்னு அர்த்தம் இல்ல. பூசை செஞ்சா 5 எழுத்தை சொன்னா வினையின் தாக்கம் வந்தாலும் அதுல நமக்கு என்ன வராது? அழுந்த மாட்டோம். அந்த வினையில் என்ன செய்ய மாட்டோம்? அழுந்த மாட்டோம். ஏன்னா வினையினுடைய பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல நீங்க அழுந்துவது தான். அழுந்துனாதான் வினை. புரியுதா இல்லைங்களா? அழுந்தலைன்னா வினையினால ஒரு பயன் இல்லை. ஒரு ஒரு பணம் கையை விட்டு போகுது. போகுதுன்னா எதுக்கு போகுது? எதுக்கு போகுது? ஒரு வினை இருக்கு. அதனால நீங்க வருந்தணும். அதுக்காக உங்க கையை விட்டது போகுது. போகும்போது நீங்க வருந்தலைன்னா வினை வந்தா என்ன வராட்டி என்ன? போயிட்டு போகுது போயா. நம்மளா சம்பாரிச்சோம்? பெருமான் கொடுத்தாரு. கொடுத்தவரே எடுத்துக்கிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகி போச்சு? இப்போ அந்த வினையினால உங்களுக்கு துன்பம் வராது. துன்பம் வர அதற்கு பேர் தான் என்னதுங்க? வாதியாது. வாதியாது. பேதியாதுன்னு என்னது? பேதித்து நம்மை வளர்ப்பெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். பேதித்தல். பேதித்தல். நிலை பெறலச் செய்தல். நிலை பெறலச் செய்தல். பேதித்தல்னு பேரு. நிலை பெறலச் செய்தல். இந்த 5 எழுத்தை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நாம நம்ம நிலையிலிருந்து மாற மாட்டோம். பிறழச் செய்தல். பிறழ்தல். நிலை மாற்றம். நிலை மாறுதல். சித்தம் பிறழுதல். அது மாதிரி நிலை மாறாது இருக்க செய்யும். பேதியாதுன்னு என்னது? நிலை மாறாது இருக்க செய்யும். பேதித்தல்னா மாறுதல். இங்க என்னது? பேதியா. பேதியான என்னது? மாறாது இருக்க செய்யும். நிலை மாறாது இருக்க செய்யும். எது செய்யும்? 5 எழுத்து. 5 எழுத்து. இப்போ 5 எழுத்தை சொல்வதனால 2 பயன் சொல்றாரு. வினை நம்மை தாக்குகிற போது அதனால நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வருந்த மாட்டோம்.
ஒருவேளை வருந்தினாலும் இந்த நெறியை விட்டு மாற மாட்டோம். ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒரு துன்பமும் வராதியா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படிலாம் இல்லை. செஞ்சது ஏற்கனவே ஏகப்பட்டது செஞ்சு வச்சிருக்கிறோம். அது உடல் உலா என்ன செய்யும்? வரும். வருகிற போதும் நம்ம என்ன செய்யணும்? அஞ்செழுத்த சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்று அந்த துன்பம் நம்ம தாக்காது. ஒருவேளை தாக்குனாலும் நாம என்ன செய்ய மாட்டோம்? வேற கடவுளை பார்த்துக்கலாம் ஐயா, இவர் என்ன இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, அங்க போனா 48 நாள் தானாமா. 48 நாள் போனோம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருதான் அப்படின்னு என்ன செஞ்சிடறது? இங்கிருந்து அங்க ஜம்ப் ஆக வேண்டியது, அங்கிருந்து இன்னொரு பக்கம் ஜம்ப் ஆகிறது. இப்படி இருந்தோம்னா என்ன செய்யாது? எங்கேயும் இருக்க முடியாது. அப்போ எந்த நிலையிலும் தான் கொண்ட கொள்கையில என்ன செய்யணும்? நிலைத்து நிற்கணும். அந்த நிலைத்து நிற்கின்ற தன்மை உயிருக்கு எப்ப வரும்னா, அஞ்செழுத்து சொன்னாதான் வரும். நீங்க அஞ்செழுத்தை எவ்வளவு எவ்வளவு கணிக்கிறோமோ, கணிக்க அது முதல்ல என்ன செய்யும்? நம்மள இந்த சைவ நன்னெறியில நம்மள நிலைநிறுத்தும். அப்போ துன்பம் வந்தாலும் சரி, இடரினும் தளரினும் எனறுதுரு நோய் தொடரினும் எப்படி சொல்ல முடியும்? அஞ்செழுத்தை ஒழுங்கா சொன்னா சொல்லலாம். அஞ்செழுத்தை ஒழுங்கா சொல்லலைன்னா எல்லாம் சரிதாங்க, ஆனாலும் எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அந்த பக்கம் அந்த கோயிலுக்கு போலான்னு ஜோசிகார் சொன்னார். ஒரு 48 நாள் போயிட்டு வந்துட்டு, அந்த துன்பம் தீங்கிட்டா இப்படி வந்துடலாம், இது தீரணும்னா அவர்கிட்ட தான் போகணுமாமா அப்படின்னு ஜோசிகார் சொன்ன உடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு தடுமாற்றம். ஏன் தடுமாற்றம்? தாங்கலை, இங்க வேணும்னு போறதில்ல, என்ன ஆகுது? துன்பம் தாங்கலை, அதனால என்ன செய்யறது? எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுறாங்களா இல்லையா? அப்போ அதுக்கு அப்படி போற ஒரு சூழ்நிலையெல்லாம் வருதா இல்லையா? அப்படி வருதுன்னா என்ன அர்த்தம்? நான் அஞ்செழுத்த நல்லா கணிக்கல, நம்ம பத்தலை, நம்ம கணிச்சது பத்தலைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இதுல யாரையும் வருந்துவதற்கோ அதற்கெல்லாம் இல்லை. நம்ம அஞ்செழுத்து என்ன செய்யணும்? ரொம்ப ஆழமா அன்போட இன்னும் பல 1000 முறை நம்ம அதை கணித்தோம்னா எந்த சூழ்நிலை எந்நிலைகள் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன்தாள் மறவாமை பொருள், அந்த நிலை அப்பதான் வரும். இல்லைன்னா கொஞ்சம் சிரமம்தான். எனவே ஐந்தெழுத்து என்ன செய்யாது? வாதியாது பேதியாது என்று சொல்லுகிறார். இந்த அஞ்செழுத்தை நம்ம உண்மை விளக்கத்துல பார்த்திருக்கோம். 32, 33, 35, 36 அஞ்செழுத்தை பார்த்திருக்கிறோமா இல்லையா? உண்மை விளக்கத்துல ஆடும்படி கேள் நல் அம்பலத்தான் ஐயனே, நாடும் திருவடியிலே நகரம், கூடும் மகரம் உதரம், வளர்த்தோள் சிகரம், பகரும் முகம் வா முடி யா. நமசிவாய எங்கிருந்து சொல்றாரு? கீழே திருவடி நா, குந்தி மா, தோல் சி, வா யா, அஞ்செழுத்து. அப்புறம் சிவாய நம, சேர்க்கும் துடி சிகரம், சிற்கனவா வீசுகரம், யாருக்கும் அபயகரம், என்னது? யகரம், பார்க்கில் இறைக்கி அங்கி நகரம், முடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம். அப்போ துடி உடுக்க ஏந்திய கரம், என்னது? சி. அப்புறம் வீசுகரம் வா, அடுத்தது நெருப்பேந்திய கரம் அபயகரம் யா, நெருப்பேந்திய கரம் நா, கீழே முயலகன் மா, இல்லையா? இப்ப நமசிவாய அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு சொன்னாரு. ஆடும்படி கேள் அம்பலம் நல்லம்பலத்தான், அந்த பாட்டை படிச்சோம், ஞாபகம் இருக்கா? என்னது? முதல்ல திருவடி என்னது? நா, அடுத்தது குந்தி மா, தோல் சி, முகம்
வா சடை ய நமசிவாய வந்துச்சா? அடுத்தது சிவாய நம்ம வருகிற போது உடுக்கை ஏந்திய கரம், உடுக்கை ஏந்திய கரம் சி. அடுத்தது வீசுகரம் வ அபயகரம். அடுத்தது அனல் ஏந்திய கரம் நாம் திருவடி ஊன்றிய திருவடி திருவடி ய நமசிவாய. மலம். இந்த ரெண்டும் சொல்றாரு இல்லையா? அடுத்தது 36வது பாட்டுல 35வது பாட்டுல ஊன நடனம், 36ல ஞான நடனம். ஊன நடனம் என்ன சொல்றாரு? தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பாதத்தே உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பாதத்தே நாடு. உண்மை விளக்கத்துல இருக்கு, இங்க இல்ல, இந்த புத்தகத்துல தேடாதீங்க, உண்மை விளக்கத்துல இருக்கு. ஐந்தொழில் சொல்றார்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். தோற்றம் துடியதனில். படைத்தல் என்பது எதுல செய்யறாரு? துடி. இங்க பாருங்க, இங்க துடி வந்து சீனு இருக்கு, புரியுதா? இங்க சி. அதுல என்ன செய்யறாரு? அதுல வரணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். தோற்றம் படைத்தல் தொழிலு என்னது? துடி. தோற்றம் துடி அதனில் தோயும் திதி திரு என்னதுங்க? அபயகரம். திதி தோயும் திதி அமைப்பில் சாற்றிடும் அங்கி அனலேந்திய கை. சங்காரம் ஊன்றிய திருவடி திரோதானம் தூக்கிய திருவடி அருளல். ஐந்தொழில் சொல்றாரு. நடராஜரை பார்த்தா ஐந்தொழில். படைத்தல் என்பது என்னதுங்க? படைத்தல் என்பது துடி. துடி உடுக்கையை பார்க்கிற போது படைத்தல் தொழில். அடுத்தது அபயகரம், காத்தல் தொழில். அடுத்தது அனலேந்திய கரம், அனலேந்திய கரம் அது என்னது? சங்காரம், அழித்தல் தொழில். அடுத்தது ஊன்றிய திருவடி, திரோதானம், மறைத்தல் தொழில். அடுத்தது தூக்கிய திருவடி, அருளல். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அபயகரம். அபயகரமா மாத்தி போட்டிருக்கனா? திதி என்பது காத்தல் தொழில். அபயகரம் தான். அபயகரம் தாங்க போட்டிருக்கேன். ஆஹா, ஓ சரி சரி. இங்க திதி மாத்தி போடுங்க, கரெக்ட். திதி இப்படி போட்டு இப்படி போடுங்க. அபயகரம் காத்தல் தொழிலுக்கு அபயகரம். சரியா? இது ஏன் இதை இப்ப எழுதுறேன்னா, இந்த பாட்டுக்கும் அடுத்த பாட்டு அதுக்கு அடுத்த பாட்டு 90, 91, 92 இந்த மூணும் அப்படி
அப்படியே ஒன்னோட ஒன்று தொடர்பு உடையது. இந்த இடம் புரிஞ்சுதுன்னா அது அப்படியே பாட்டை சொல்லிடலாம். தனித்தனியாக நடத்த வேண்டியதில்லை. படைத்தல் என்பது எது? துடி. உடுக்கு ஏந்திய கரம், அந்த சத்தம் இருக்கு இல்லைங்களா, நாதம், அது என்ன செய்யறாரு? படைத்தல் தொழில் செய்யறாரு. யாருக்கு அப்படின்னா நமசிவாயன்னு 5 எழுத்து சொல்றவங்களுக்கு, சமயதீக்கு பெற்றவர்களுக்கு நடராஜ பெருமான் என்ன செய்யறாரு? ஐந்தொழில் செய்யறார். ஐந்தொழில் செய்யறார். என்ன செய்யறாரு? உலகத்தை படைச்சு, காத்து, ஒடுக்கி, மறைத்து, அருள் செய்யறார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இதுல படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த மூணும் உலகத்தின் மேல நடக்குது. உலகத்தின் மேல உலகத்தை படைப்பாரு, உலகத்தை குறிப்பிட்ட கால எல்லை வரை காப்பாரு, உலகத்தை ஒடுக்குவார். இந்த 3 தொழிலும் யார் மேல நடக்குது? உலகத்தின் மீது. மறைத்தலும் அருளலும் உயிர்கள் மேல. மறைக்கிறதுனா எதை மறைப்பாரு? நம்ம அறிவை மறைப்பார். அறிவை மறைப்பார். அருளல் என்பது யாருக்கு? நமக்கு தான், உலகத்துக்கு கிடையாது. அருளல் யாருக்கு? உயிர்களுக்கு தான் அருளல். சரிங்களா? புரியுதா? இப்போ மறைத்தல் நம்ம மேல நடக்குது. எப்படி நடக்குது? ஒரு பொருளை அனுபவிக்கணும்னு சொன்னா மறைத்தல் தொழில் நடந்தாதான் அனுபவம் நிகழும். மறைக்கலன்னா என்ன நடக்காது? அனுபவம் நிகழாது. ஏன் நிகழாது? ஆமா. இப்போ ஒரு பொண்ணை பார்க்கறோம், நல்லா இருப்பான்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்றோம். அந்த புள்ளையும் இவரு நம்மளை நல்லா வச்சுக்குவாரு அப்படின்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணுதா இல்லையா? இப்ப அங்க பெருமாள் என்ன செய்யறாரு? மறைச்சிட்டாரு. எதை மறைச்சிட்டாரு? இவனோட லட்சணத்தை அவளுக்கும், அவளோட லட்சணத்தை இவனுக்கும் என்ன செஞ்சிட்டாரு? மறைச்சிட்டாரு. மறைக்காம இருந்தா என்ன நடக்காது? கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்கலன்னா உலகம் இயங்காது. உலகம் இயங்காது இல்லையா? இப்போ இந்த பிறவி நடக்கணுமா இல்லையா? அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த உலகம் பிறப்புக்கு வரணும், பல உயிர் பிறவிக்கு வரணும், நடக்கணும். ஒருத்தர் போய் பழகுறோம். பழகும் போது என்ன நினைச்சு பழகுறோம்? நல்லவர் நினைச்சுதான் பழகுறோம். முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? நடக்காதா இல்லையா? ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் பணம் போடுறான். என்னன்னு போடுறான்? திருப்பி கொடுத்துருவான்னு நம்பி தான் போடுறான். அப்போ பெருமானங்க என்ன செய்யறாரு? மறைக்கிறாரு. ஏன் மறைக்கிறாருன்னா அவனுக்கு அதனால பின்னாடி என்னென்ன நிகழணுமோ அதையெல்லாம் அங்க நிகழ்வதற்காக என்ன செஞ்சிடறாரு? மறைச்சிடுறாரு. இப்ப நீ ஒவ்வொரு அனுபவமும் எதன் மீது நிகழ்கிறது? கடன் வாங்கினவனுக்கு அது அவனுக்கான வினை. நீங்க மறக்கிறவன்ட்ட போய் கொடுக்கணும்னு இருந்தா என்ன பண்ண முடியும்? மறக்காத ஆளை பார்த்து கொடுக்கணும். அது வினை அப்படி இருந்தா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? இப்ப வினைக்கு தக்கவாறு தான் எல்லாம் நிகழும். வினைக்கு தக்கவாறு தான் நிகழும். அப்போ உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குதலும் உயிர்கள் மேல மறைத்தலையும் அருளையும் செய்யறாரு. யாருக்கு? நமசிவாயன். இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் உலகத்தை படைக்கலையா? எல்லாத்துக்கும் தான் படைச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் தான் படைக்கிறாரு. தீக்க வாங்கினாதான் படைப்பாரா? அப்படியாங்கய்யா? அப்புறம் ஏன் இங்க சொல்றாரு? தீக்க வாங்குகிற போது இந்த அனுபவம் நிகழ்கிற போது அறிவுல மாற்றம் நிகழும். மற்றோருக்கு மாற்றம் நிகழாது. உலகத்தை அனுபவிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். நீங்க இந்த அஞ்சலத்தை சொல்லிட்டு உலகத்தை அனுபவிக்க 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 இது அறிவை திருத்திக்கிட்டே வரும். அறிவுல மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். புரியுதா இல்லைங்களா? இப்போ உலகத்தை எல்லாரும் தான் அனுபவிக்கிறோம். 5 எழுத்து சொல்றவனும் அனுபவிக்கிறான், 5 எழுத்தை சொல்லாதவனும் அனுபவிக்கிறான். என்ன வேறுபாடு அப்படின்னா, 5 எழுத்தை சொல்லிட்டு அனுபவிக்க அனுபவிக்க அறிவுல மாற்றம் நிகழும். இது இது இந்த வினையினால வந்துச்சு, நான் செஞ்சதுனால இது நிகழ்ந்தது, இது நான் செய்யலைன்னா இது வந்திருக்காது, இப்படிங்கிற மாற்றமெல்லாம் எப்ப நிகழும்? 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே அனுபவிக்கணும். உங்களை யாரையும் அனுபவிக்க வேண்டாம்னு சித்தாந்தம் சொல்லலை. என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் சிறப்பாக அனுபவிக்கலாம்னு சொல்லுது. ஆனா அனுபவிக்கும் போது ஒரே ஒரு கண்டிஷன். என்னது? 5 எழுத்தை சொல்லுங்க. 5 எழுத்தை சொல்லிக்கிட்டு
நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சுக்கிட்டே இருங்க. சரி தப்பே வேண்டாம், செஞ்சுக்கிட்டே இருங்க. என்ன செய்யும் அது? எங்க உங்களை எங்கெங்க மடைமாற்றம் பண்ணணும், எங்க தட்டணும், எங்க நிமித்தணுங்கிறதெல்லாம் எது செய்யும்? அதுவே செய்யும். உங்களை கரெக்டா கொண்டு போய் 4 திசையில இருந்து எல்லா கதவையும் அடைச்சு, கடைசியா ஒரே கதவை மட்டும் திறந்து வச்சு இதுல போன்னு காட்டும். புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் யாரோட வேலை? அவரு வேலை. நமக்கெல்லாம் இந்த இந்த வழியா போலாமா, இந்த வழியா போலாமா, செய்யலாமா, வேண்டாமா, ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். என்ன நினைக்கிறீங்களோ செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு கண்டிஷனு. என்னது? 5 எழுத்த சொல்லிக்கிட்டே இருங்க. மீதி எல்லாம் அது செய்யும். என்ன செய்யணுமோ அது செய்யும். இது ஸ்தூலமாக நமக்கு சொல்லக்கூடிய ஸ்தூல பஞ்சாக்கரம் செய்யக்கூடிய வேலை. புரியுதா இல்லைங்களா? உலக போகத்த ஆன்மா நல்லா அனுபவிக்கலாம். யாருக்கு? எந்த 5 எழுத்து? ஸ்தூல பஞ்சாக்கரம் சொல்றவங்க உலகத்தை அனுபவிப்பதற்கு ஒரு தடையும் இல்லை. நல்லா அனுபவிக்கலாம். ஒரே கண்டிஷனு, 5 எழுத்த மட்டும் விடக்கூடாது. 5 எழுத்த சொல்லிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா மீதியெல்லாம் எது செய்யும்? 5 எழுத்து செய்யும். அப்படி 5 எழுத்து சொல்ற நிலையில அறிவுல மாற்றம் நிகழ 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 இது ஒரு எல்லையில எங்க வரும்? அடுத்த நிலைக்கு உயரும். அடுத்த நிலைக்கு உயர்கிற போது அதற்கு உபதேசம் சூக்கும பஞ்சாக்கரம். இப்ப 5 எழுத்து என்ன ஆயிடுச்சு? இப்ப நா என்பது திரோதானம், மா என்பது ஆணவ மலம், சி என்பது சிவம், வா என்பது திருவருள், யா என்பது உயிர். இப்போ உயிர் எங்க இருக்கிறது? பின்னாடி நிற்கிறது. மா இந்த ரெண்டும் பந்தம். நாவும் மாவும் பந்தம், சீயும் வாவும் வீடு பேரு. இது பந்தம், இது வீடு பேரு. இப்ப எது முன்னாடி நிக்குது? நாமா முன்னாடி நிக்குது. இது எதை காட்டும்? உலகத்தை தான் காட்டும். இல்லையா? ஒரு வகுப்புக்கு ஒரு லீடரை போட்டோம்னா லீடரு என்ன கேட்டகரியோ அதுதான் அங்க நடக்கும். இல்லையா? இது என்னது? இப்ப இதுக்கு முதன்மை எதுக்கு வந்திருக்கு? நாவுக்கும் மாவுக்கும். இது என்ன செய்யும்? உலகத்தை தான் அனுபவிக்க சொல்லும். சிவம் பண்ணிக்கலாம்பா, உலகத்தை அனுபவிச்சுட்டு சிவத்தையும் அனுபவி. என்ன சொல்லும்? சிவத்தையும் அனுபவி, உலகத்தை உற்றாத, உலகத்தை உற்றாத, நல்ல அனுபவி அப்படின்னு எது சொல்லும்? 5 எழுத்துலயே முதன்மை அதுக்கு தான் நிக்குது. சரிங்களா? இதை சொல்ல 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 இதற்கு பக்குவம் மிகுதியாகிற போது நாமா பின்னாடி போயிடும், சீவா முன்னாடி வந்துடும். உயிர் எங்க நிக்குது? நடுவுல நிக்குது. நடுவுல நிக்குது. இதுக்கு பாருங்க, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சிவமும் அருளும் தெரியும். லெஃப்ட் சைடு பார்த்தா உலகமும் உலக போகமும், உலகமும் உலக போகமும். ரெண்டுக்கு நடுவுல இது நிக்குது. ரெண்டுக்கு நடுவுல நிக்குது. இதையும் பார்க்கும், இதையும் பார்க்கும். மாறி மாறி பார்க்கும். ஆமா, ரெண்டையும் மாறி மாறி பார்க்கும். ஆனா இதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதற்கு தலைமை தாங்குவது எது? சி முன்னிலைக்கு வந்துருச்சு, சிவம் முன்னிலைக்கு வந்துருச்சு. அதனால இதனுடைய அந்த ப்ராசஸ்ல என்ன இருக்கும்? அருள் மேலோங்கி நிற்கும், உலக போகம் கீழ் நோக்கி நிற்கும். ரெண்டு இருக்கும். இங்கேயும் அருள் இருக்கிறது, உலக போகமும் இருக்கிறது. ஆனா முதன்மை எதுக்கு இருக்குது? உலக போகத்திற்கு முதன்மை, சிவபோகத்திற்கு கொஞ்சம் கம்மி. இப்போ 70-30ன்னு வச்சுக்கங்க. ஒரு பர்சன்டேஜில் சொன்னா நமக்கு இது 70% எதுல இருக்கும்? உலக போகத்துல இருக்கும். 30% சிவபோகம், 30% இருக்கும். இங்க வரும்போது அப்படியே என்ன ஆயிடும்? மாறிடும். சிவபோகம் 70, உலக போகம் 30. தலைமை யாருக்கு? சிவத்துக்கு, திருவருளுக்கு தான் தலைமை. இது 2வது நிலை. இப்போ மந்திரம் மாறிடுச்சு, ஆன்மா நிக்கிற நிலையும் மாறணும். இது ஓதும் முறை. இதுக்கு என்ன பேரு? ஓதும் முறை. இதற்கு இன்னொரு முறை இருக்கிறது, நிற்கும் முறை. நிற்கும் முறை. இந்த பஞ்சாக்கரத்துல ஓதும் முறைக்கும் நிற்கும் முறைக்கும் இடைஞ்சல் இல்லை. ஓதுவது தோள பஞ்சாக்கரம், நிற்பது உலக போகத்தின் மீது அதீத விருப்பம். ஓதுவது
ஸ்தூல பஞ்சாக்கரம் நிற்பது எப்படி? உலகத்தின் மீது அதீத விருப்பம். இதுல ஒரு இடைஞ்சல் இல்லை. ஏன்னா ஓதுவதும் தூள பஞ்சாக்கரம் தான், நிக்கிறதும் உலக போகம்தான். பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை எங்க வருது? இங்க வரும்போது வருது. ஓதுவது சூக்கும பஞ்சாக்கரம், நிற்பது எப்படி நிற்போம்? எப்படி நிற்போம்? உலக போகத்தின் மேல ஆசை கூடவும், சிவபோகத்தின் மீது அதை நோக்க குறைவான விருப்பமும் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? ஆனா எப்படி நிக்கணும்? உலக போகம் கம்மியா இருக்கணும், சிவபோகத்துல விருப்பம் அதிகமா இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். இந்த அஞ்செழுத்துக்குரிய கண்டிஷன்ஸ் அதுதான், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதுதான். ஆனா நம்ம அப்படி நிப்போமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சிரமம் தான். ஏன்? நான் அடுத்தது வரேன். இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ என்ன ஆகும்? அதனால ஏதாவது குற்றம் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குற்றமும் வராது. ஒரு குற்றமும் வராது. என்னங்க குற்றம் வராதான்னு கேட்டா, அது என்ன செய்யும்? இந்த அஞ்செழுத்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இப்படிதான் இருந்தோம். இப்படிதான் இருந்தோம். இங்கிருந்து தான் இப்ப இங்க வந்திருக்கிறோம். இங்கிருந்து இங்க வந்திருக்கிறோம். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்க, இந்த அஞ்செழுத்த சொல்ல 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 முதல்ல இந்த அஞ்செழுத்து முதல்ல வந்த உடனே என்ன தெரியுமா செய்யும்? இதற்குரிய தகுதியை கொடுக்கும். பயன் ரெண்டாவது. முதல்ல என்ன கொடுக்கும்? இந்த ஓதும் முறையில நம்ம நிக்கணுமா இல்லையா? ஓதும் முறையில நிக்கணுமா இல்லையா? நிக்கிறோமா? நேத்து வரைக்கும் ஒரு 5 எழுத்த சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு போயாச்சு. சன்னிதானம் நமக்கு குடுத்துட்டாரு. அடுத்த நாள் காலையில உலகம் அப்படியே ஓரத்து விட்டு, அப்படியே சிவத்தின் மேல ஆனந்தம் வந்துருமா? நேத்து எப்படி இருந்தோமோ, அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறோம். 5 எழுத்து மாறிடுச்சு. அறிவு மாறிடுச்சா? மாறல. அப்ப ஐயோ! நான் அத சொல்லக்கூடாதுங்களா? அப்படின்னா, நேத்து இருந்த அறிவு தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒண்ணும் பெருசா மாற்றம் நிகழல. ஆனா இப்ப என்ன மாறிடுச்சு? மந்திரம் மாறிடுச்சா? இந்த மந்திரத்த சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, அறிவை அது மாற்றும். அறிவ அது மாற்றும். இந்த தகுதியில் இருக்கிற ஆன்மாவ, அந்த தகுதிக்கு எது செய்யும்? அந்த மந்திரம் செய்யும். மந்திரம் செய்யும். ஒரு கால எல்லை வரை. அது உங்க பக்குவத்துக்கு ஏற்ப 6 மாசத்துல நடக்கலாம், 1 வருஷத்துல நடக்கலாம், 5 வருஷத்துல நடக்கலாம், 10 வருஷத்துல நடக்கலாம். ஆனா அது நடந்தே தீரும். இந்த 5 எழுத்த சொன்னா, நமக்கு உலகத்தின் மீது இருக்கிற போகத்தின் மீது இருக்கிற விருப்பத்தை விட, சிவத்தின் மேல் இருக்கிற விருப்பம் அதிகமாவதை இந்த 5 எழுத்து சத்தியமா செய்யும். சத்தியமா செய்யும். செய்யற வரைக்கும் 5 எழுத்து என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, அது அத செய்யும். செஞ்சதுக்கு அப்புறம் இதற்கு ஒரு பயன் உண்டு. முதல்ல தகுதி வரணும். தகுதி வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? பயன் வரும். அப்ப அந்த தகுதி வர வரைக்கும் நீங்க செய்யற பூசைக்கு எது பயன்? தகுதி தான் பயன். புரியுதா இல்லைங்களா? அந்த தகுதியே முதல்ல வரல. அப்ப நீங்க 5 எழுத்து சொன்னா என்ன வரும் முதல்ல? தகுதிய வளர்க்கும். தகுதி வந்த பிறகு என்ன வரும்னு கேட்டா பயன் வரும். பயன் வரும். என்ன பயன்? என்ன பயன்னா அடுத்த பாட்டு சொல்றாரு. என்னதுங்க? மாயை இதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தான் எடுத்து. இந்த பயன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நமசிவாய சொன்னா உலகத்தை படைப்பாரு, காப்பாரு, ஒடுக்குவாரு, மறைப்பாரு
அருளுவார். சிவாய நமன்னு சொன்னா, இந்த மந்திரத்தை சொன்னா என்ன செய்வாரு? மாயையை உதறுவார். இந்த உடுக்கை இருக்கா இல்லையா? உடுக்க 2 வேலை செய்யுது. ஒன்று நாதம். நாதத்தின் மூலமா உலகத்தை படைக்குது. நீங்க முன்னாடி போய் பெருமான்ட்ட நமசிவாயன்னு சொல்லி நின்னீங்கன்னா, இந்த உடுக்கையில இருந்து ஒரு சத்தம் பிறக்கும். நாதம் எழும். நாதம் உலக தோற்றத்திற்கு காரணமாகும். உலகத்தை படைச்சு கொடுப்பார். இதே சிவாய நமன்னு போனா என்ன செய்யும்? இந்த உடுக்கை உதர்றார். உடுக்கைய உதறுகிறார். இந்த உதறுவதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கிற மாயா சம்பந்தம் நீங்கும். மாயா சம்பந்தம் நீங்கும். இப்ப இது புரியும்னா நீங்க உண்மை விளக்கம் புரியணும். கடைசி வகுப்புல வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன் நான் இப்போ. புரியுதா? உண்மை விளக்கம் எப்ப நடத்தினது? வகுப்பு 2வது வகுப்புல நடத்தின பாடம் இது. இப்ப இது என்னது? கடைசி வகுப்பு. புரியுதா? ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா எத்தனை முறை படிச்சாலும் இது நமக்கு புதிதா தெரியும். அதான் சித்தாந்தத்துக்கு நமக்குள்ள சிறப்பு. சரியா? மாயைதனை உதறி மாயா சம்பந்தத்தை உதறுவார். உடுக்கு ஏந்தி கரண்ட் அப்படி அடிக்கும் போது என்ன ஆகும்? மாயா சம்பந்தம் நீங்க யாருக்கு முன்னாடி 5 எழுத்து சொல்லி யார் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ, எந்த 5 எழுத்து? சூக்கும பஞ்சாக்கரம். சூக்கும பஞ்சாக்கரத்தை சொல்றவங்களுக்கு இந்த உடுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு? மாயா சம்பந்தத்தை நீக்கும். மாயைதனை உதறினர். அப்புறம் வல்வினையை சுட்டு, இந்த நெருப்பேந்திய கரம் அது என்ன செய்யுது? வினையை சுடுகிறது. நம்ம பார்த்தோமா இல்ல? எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசேர் வித்தின் ஒல்லையில் அகலும்னார். நெருப்பை சார்ந்த விதை கெடுவது போல அப்படின்னு போன பாட்டுல படிச்சுமா இல்லையா? அது போல வினையை என்ன செய்வாரு? இந்த சுடுவார். எதுல? இந்த நெருப்பேந்திய கரத்தினாலே வினையை சுட்டு நீக்குவார். சுட்டு நீக்குவார். மாயேதனை உதறி வல்வினையை சுட்டு. நெருப்பேந்திகரம் அங்க நமச்சிவாயன் போனா அது என்ன செய்யுது? அழித்தல் தொழில் செய்யுது. நமச்சிவாயன் போனா இந்த நெருப்பு என்ன செய்யுது? அழித்தல் தொழில். சிவாய நமன் போனா வினைய சுடுது. அப்போ ஒரே கரம் வேற வேற வேலை செய்யும். எந்தெந்த வேலை செய்யும்னா, நீங்க என்ன 5 எழுத்தை சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்க வேலை மாறிக்கிட்டே இருக்கும். வல்வினையை சுட்டு. அப்புறம் மலம் சாய அமுக்கி. ஆணவ மலத்தை என்ன செய்வாராம்? தனது காலினால. எந்த காலினால? வலது காலினால. எப்பவுமே இறைவனது திருப்பாதத்துல வலது திருப்பாதம் வலிமையான திருப்பாதம், இடது திருப்பாதம் மென்மையான திருப்பாதம். ஏன்னா இது பெண் பாகம், இது ஆண் பாகம். உடம்புலயே அப்படித்தான். இடது பாகம் யாருடையது? அம்மையுடையது. வலது பாகம் பெருமானது. பெருமானது திருப்பாதம் எப்பவுமே கொஞ்சம் வலிமையா இருக்கும். அதனால ஆணவ மலத்தை என்ன செஞ்சாராம்? வலது திருப்பாதத்துல வச்சு ஒரு அமுக்குறாரு. ஏன்? இனி எந்திரிக்கவே கூடாது. யாருக்கிட்ட? 5 எழுத்து சூக்கும பஞ்சாக்கரம் சொல்றவங்க அறிவுல ஆணவ மலத்தை என்ன செய்யறாரு? ஒரு அமுக்குறாரு. இது வரைக்கும் நீ ஆடின ஆட்டமெல்லாம் போதும், இதுக்கு மேல நீ ஆட்டத்தை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? வச்சு மலம் சாய அமுக்கி. சாயனானது நல்லா வச்சு நல்லா ஆழமா ஊன்றாரு. சாய அமுக்கி. அப்புறம் என்ன செய்யறாரு? இந்த தூக்கிய திருவடி குஞ்சித பாதம்னு பேரு. தூக்கிய திருவடி அது என்ன செய்யறாருங்க? அந்த மலத்துல கிடக்கிற ஆன்மாவை அருளினாலே எடுத்து காலை இப்படி தூக்குனா அந்த காலை என்ன செய்யுதான்? அந்த காலில் ஒண்ணு சரணடைஞ்சு கிடக்குது. எது? ஆன்மா. சாமி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த திருவடியை பிடிச்சிட்டு கிடக்குதா இல்லையா? எங்க கடந்தது? ஆணவ மலத்துக்குள்ள கடந்தது. ஆணவ மலத்துக்குள்ள கடந்த அந்த ஆன்மாவை தன்னுடைய திருவருளாகிய பாதத்தினால நீட்டினா அது என்ன செஞ்சுக்கிச்சு? பிடிச்சிக்கிச்சு. அது அப்படியே காலை தூக்குனா எங்கிருந்து வெளியே வந்தது? ஆணவ மலத்திலிருந்து வெளியே வருது. துன்பத்திலிருந்து வெளியே எடுக்கிறார். துன்பத்திலிருந்து வெளியே எடுத்து என்ன செய்யறாரு? அருளாகிய கடலிலே வச்சு அமுத்துறாராம். துன்ப கடல்ல கடந்தது. துன்பத்திலிருந்து நீக்கிறது மட்டும் செய்யல. என்ன செய்யறாரு? இன்பக் கடலிலே அழுத்துகிறார். இன்பக்கடல்ல பாச நீக்கம் சிவப்பேரு. பாச நீக்கம் சிவப்பேரு. எது செய்யும்? திருவருள் செய்யும். திருவருள் செய்யும். அதான் இந்த தூக்கிய திருவடி.
தூக்கிய திருவடி. எனவே என்னதுங்க, அந்த ஆணவ மலத்தை என்ன செய்யறாங்க, சால அமுக்கி அருள் எடுத்து, அருளால் எடுத்து, அருளால் எடுத்து, எதுல இருந்து எடுக்கிறாரு, ஆணவ மலத்திலிருந்து எடுத்து இன்ப வாருதி. வாருதின்னு என்னது, கடல். என்ன கடல், இன்பக்கடல். இன்பக்கடல், இன்ப வாருதியில் தான் அழுத்தல். இங்க துன்பத்துல திக்குமுக்காடி கிடக்குறான், அவனை தூக்கி எதுல வச்சு அமுத்துறாரு, இன்பத்துல வச்சு அழுத்துறாரு. அங்க இன்பம் தாங்காம கதறாரு. மணிவாசகர் திருவாசகம் பூரா அதுதான். திருவாசகம் என்பது அதுதான். என்னது, இன்பம் தாங்கல. நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் இன்னமுதுமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. இப்போ அவரு எல்லாம் என்ன செய்யறாரு, தாங்கலையாங்கிறாரு. எது தாங்காம, இன்பம் தாங்காம கதறாரு மணிவாசகர். நாமெல்லாம் இங்க துன்பம் தாங்காம குய்யோ முய்யோன்னு கத்திட்டு இருக்கிறோம். அவர் இன்பம் தாங்கல. என்னது, எனக்கா சாமி, இத்தனையும் எம்பெருமா, ஐயா ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு. யார் சொல்றா, யார் சொல்றா, நாவுக்கரசர் சொல்றார். இத்தனையும் எம்பெரும, ஐயா ஐயோ எம்பெருமான் திருக்கருணை, இத்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தவைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றோ. இத்தனையும் எம்பெருமா, ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு என்று மணிவாசக பெருமானை போலவே யார் இந்த பக்கம் நாவுக்கரசு பெருமான் கதறார். அவர்கள் இன்பம் தாங்காம கதறாங்க. நினைச்சு பாருங்க. ஏன்னா பொறுக்க முடியல, இறைவனது இன்பத்தை என்ன செய்ய முடியல, பொறுக்க முடியல. ஏன்னா தகுதியே இல்லையே, நமக்கு இந்த தகுதியே இல்லையே என்று கதறுவதை பார்க்கிறோம். அதனால இது இரண்டாவது நிலை, சிவாய நம என்று சொல்லக்கூடிய நிலை. மூணாவது நிலை என்பது இங்க மோனானந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து ஆனந்தமான இடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மொண்டு அருந்தி நின்று ஆடகாணும் அருள் மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து அப்படின்னு சொல்றார். அது என்னது சொல்ல முடியாது, மூணாவது நிலைக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்துங்கன்றார். மோனானந்த மாமுனிவர், ஆனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து. நான் பாட்டெல்லாம் திருப்பி சொல்றேன், உண்மை விளக்கத்துல இருக்கு, சிவபிரகாசத்துல இல்லை இந்த பாட்டெல்லாம், உண்மை விளக்கத்துல இருக்கு. மோனானந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடம், தான் அந்தமான இடம். தான் என்பது என்னதுங்க, யான் எனது என்கின்ற செருக்கு விட்ட இடம். தான் அந்தமான இடத்தே தங்கி ஆனந்தம் கொண்டு அருள் மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்தான் கூத்துன்னு சொல்றார். சரி, இதெல்லாம் நமக்கு உபதேசத்துல சொல்லக்கூடிய பகுதி. இப்ப பாட்டுக்கு இங்க வந்துருவோம், சிவபிரகாசத்துக்கு வந்துருவோம், அதோட அதை நிறுத்திக்கலாம். சரி, 91 திரு எழுத்து 5, திரு எழுத்து 5